நல்லா இருக்கு. உங்களுக்கு டிசைன் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது. ஆமா ஆமா இதெல்லாம் பேசுவீங்க. ஆனா மேல தங்க வைக்கிறதுக்கு டெனண்ட் மட்டும் கூட்டிட்டு வர மாட்டீங்க. ஒரு டெனண்ட் இருக்காங்கம்மா. ஆனா கல்யாணம் ஆகிறேன் வீட்டுல வயசு போயிருந்தா முடியாது. பையன் நல்லதா இருந்தா போதும். பையன் பெரிய ஆளு ஓரளவு கொடுக்க மாட்டாங்க. இல்ல மேல பெரிய இடம் பேச்சுலரால இவ்வளவு வாடகை கொடுக்க முடியுமா? ஐயோ உங்களுக்கு வேணும் தெரியுமா? 10,000 அட்வான்ஸ் 2,000 வாடகை. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டாருமா. அப்படியே கமிஷன் நம்மளுக்கு 2% இருக்கு. எப்ப பார்த்தாலும் கமிஷனை பத்தி தான் பேச்சு. முதல்ல டெனண்ட் கூட்டிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் போங்க. 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 60 ரூபாய் 20 ரூபாய். எப்படியாவது பணம் பார்த்துட்டு தான் போகணும். இப்ப யாரும் எனக்கு டிக்கெட் கொடுக்க நிக்கிறா? டிக்கெட் யாரும் போலாச்சே பணத்துக்கு முடிஞ்சு அனுப்புறோம். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். என்னடி 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் விக்கிறா? 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் இல்ல 20 ரூபாய் டிக்கெட். டிக்கெட் என்ன ஷோ பண்ணா? இது நான் நேத்து டிக்கெட் வைப்பாங்க. எத்தனை டிக்கெட்? இல்ல நாங்க 5 பேர் வந்திருக்கோம். டிக்கெட் இருக்கா? என்கிட்ட 4 டிக்கெட் தாங்க இருக்கு. இன்னும் 5 டிக்கெட் வேணுமே. 4 இருக்கு. ஏடி பண்றது? சரி நீங்க 4 பேரை போய் பாருங்க, நான் ஃபேமிலியோட பாத்துக்கிறேன்டி. ஆமாடி அவ ஃபேமிலியோட வந்து பாத்துக்கோடி. நீங்க மிஸ்டர் டிக்கெட் மட்டும் கொடு. கமெண்ட்ஸ் காஸ்ட்லிஸ் கொடு. எப்படி தெரிய மாட்டேங்குது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறேன்னு நம்ப தெரியல பைக்க மாட்ட மாட்டேன்றாங்களே. அவங்க வச்சுக்க அதை மாட்டிக்கலாம். நம்ம பாப்பா மேடம் சீட்டை மாறீங்களா? மேனேஜர் பேசிய போலப்பா. நாங்கெல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? ஒண்ணா வந்தா தெரிய மாட்டீங்களா? சாரி பாத்தீங்களா உங்களால எனக்கு எவ்வளவு தோணுது. பேசுங்க நானே உட்காருங்க மேடம். சீட்டை டிக்கெட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் சார். நீ அக்கா தங்கச்சியோட பிறந்ததுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அக்கா தங்கச்சி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மாமச்சல் நினைச்சுக்கிற? நீ ஊருக்கு போக மாட்டேன். நீ ஊர் பாட்டுக்க எங்க நம்ம சீட்டு உட்கார நம்ம நாட்டு உரிமை இல்ல பாத்தீங்களா? ப்ளீஸ் மாறுங்க. தூரம் ஒண்ணும் இல்ல சார், அங்க பக்கத்துல தான். அங்கேயே நீங்க மாறிட்டீங்க. தூரம் இல்ல உங்களுக்கு. ப்ளீஸ் டிக்கெட் 20 ரூபாய் கொடுக்கும்போது நினைச்சேன் பாரு. காமெடி முடி வந்தா சிரிச்சு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீச்சல் தூங்குறதுக்காக மாமா இந்த டிக்கெட்டே ஓடிட்டு வந்திருக்கேன். ஓகே God bless. ஆமென். இன்னைக்குள்ள டீ கொண்டாந்துருமா? எங்க அப்பா எரிச்சிடாத. அதுல குறைச்சல் இல்ல. ஆட்டா பூசாரி நானா? பரவாயில்ல சார், நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. அது ஒரு நல்ல காமெடியா பேசுறேன். என்ன மோந்து பாக்குறீங்க? இது காமெடி சொல்றீங்களா? ஆமா தோர்மா தெரியுது. ஆறு நம்ம பிசினஸ் பண்றா சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? அதான் 10 ரூபா டிக்கெட் 20 ரூபாய், ஒரு டிக்கெட் 40 ரூபாய். டிக்கெட் அதான் புக்கிங்ல கையில போட்டு ரயில்வே டிக்கெட்டுங்க இருக்கிறதுக்காரு. நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஃபாரின் போறத விட மாப்பிள்ள அரேஞ்ச் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது கட்சி போட்டு இடம் முடிச்சு டிக்கெட் போட்டு இது என் younger sister Smriti sir. She is doing a second year BSc Mathematics. நம்ம வீட்லயே ரொம்ப நாளா வேலை செய்யுங்களா? என் தங்கச்சி சார். ஹலோ சிஸ்டர். ஹலோ. ஆமா சிஸ்டர். தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னீங்க. சார் எங்க வீட்டுல தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணுமில்ல, சின்ன சின்ன கண்டிஷன் தான். உங்களுக்கு மேல தங்கறதுக்கு கட்டில் சேர் எல்லாமே இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது வாடகை கேட்பீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் 1ஆம் தேதி கரெக்டா கேட்காமலே வாடகை கொடுத்துடணும். அதெல்லாம் மாமா கரெக்டா கொடுத்துருக்காரு. ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்டை போட்டுடுவோம். ஐயோ வயசு வந்து பொண்ணு வீடு இல்லைங்களா? அதான் கரெக்டா வந்து மாப்பிளையே போட்டுருக்காரு. அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும். ஐயா மாப்பிள 6 மணிக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுவாரு. 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற நேரமாச்சே. அப்ப நம்ம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடும். ஆமா ஆமா
தாத்தா நீங்க குழந்தை தண்ணி அடிக்கிறது சொன்னீங்களா? ஆமா. நல்ல சொன்னோம். எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யாருக்கு கொடுக்கணும்? கொண்டு வரலையா? நாங்க கொண்டு வரலையா? நீங்க வேற நான் பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன். நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கிறது அந்த பொண்ணு பாத்துட்டா. நான் பிளாக் டிக்கெட் விற்கிறேன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்க நமக்கு அசிங்கமா இருக்குல்ல. காட்டி கொடுக்குறவங்க அப்ப காட்டி கொடுப்பால. அவங்க வீட்டுக்கு தெரியாம சிவா வந்திருப்பா. நீ காட்டி கொடுத்து அவன் பயந்துருப்பா. அவன் கிடைக்கு அவன் அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம சிவா போற பொண்ணு. நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் விற்கிறவன் 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன்? ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியா நான் கவுண்டா போதும் உங்களை கமிஷன் அவ்வளவுதானே. சிறுசு நல்லா கும்புங்க வயசுக்கு மேல இந்த வளர்ச்சின்னு சொன்னேன். ஒட்டனா அந்த வீட்டுக்கு நான் குடி போடணும். முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. அதான் கமிஷன் கிடைக்குது வாங்கிக்கூட. மாப்பிள்ள பையன் ரூம்லயே வச்சுட்டு நீ எப்ப பையன் காசு வச்சிருக்க? இங்க இருக்குல்ல பாப்பா கேள்வி நோட்டு. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளித்து முடித்து விட்டு குமாரம் போட கிடமில்ல அதெல்லாம் ஏன் கடவுளை பீ கடவுளை கடவுளை கிஞ்சி வச்சு கூப்பிட்டுறீங்க. என்ன சத்தம்? வளவலன்னு பேசிட்டு வந்தமா குடிச்சோமா போனோமா இல்லாம போலீஸ் போன் பண்ணி வந்தாங்க. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல பாரட்டா ரெஸ்டாரண்ட் போலீஸ் சொன்ன கேள்வி சொல்லிட்டு என்ன அப்படி பேசுறேன்? மாப்பிள உனக்கு எங்கேயோ ஒரு மச்ச இருக்கு மாப்பிள. ஜெயில பாத்ரூம் சைஸ்ல 6 காரு செல்லுறவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா? மெதுவா பேசியா ஜெயில இருந்து வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கீழே கவலை பாவம் காலையில் போய் சத்தமா சொல்ல மரியாதையா இருக்கும். என்னதான் உங்களால அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமா நான் இந்த வீட்லயே தங்குறத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நீ தானே வேணாங்கிறது. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. ஏதாவது தப்பு தண்டை நடந்து போடுவான். ஏன் சரிங்க அவளை என் முறை கிடைப்பாரு. அதுக்கெல்லாம் என்ன ஒரு மனித ஜென்மவாக மதிக்காது. நான் முயற்சியே பண்ண மாட்டேன். கவலைப்படாத. நான் இங்க தங்கன்னா ஒரு கோட்டருக்கு பறிச்சு இருக்காது. சும்மா வாயண்ணா நீங்க ஐயோ நான் நிரந்தரமா எங்களை தங்க மாட்டேன். இன்னைக்கு முதல்ல தம்பி பால் காய்ச்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி. அது ஒண்ணு இல்ல ஒரு பொட்டம் தை சாதம் வச்சிருக்கோம். ஆளு பாதி பேர் சொல்றாங்க. எதுக்கு கழுத்து கடிச்சிப்ப? ஐயோ இது காணல அழுக்காக. சரி சரி எங்க வீட்டுல சாமி கும்பிட்டோம் பலகாரம் கொடுத்து போலான்னு வந்தோம். முறுக்கு நல்ல காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? இல்ல உள்ள தயிர் சாதம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா? இதை கறித்து சாப்பிடுவோங்க. பாட்டி கூட்டு போயிட்டேன். அப்ப என்ன பாப்பா பாக்குறதுல பள்ளியும் இருக்குல்ல இருந்துட்டு போய் என்னப்பா? இல்ல ஒரு குத்து மதிப்பா பாப்பாவுக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 60. இதுக்குதான் இல்ல இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. ஒரு முறையே குவாட்டர் குடிச்சிட்டு ஓடி போயிரு. என்ன வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுறேன்? சரி வயசுக்கு தகுந்தபடியா பேசுவோம். அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? உனக்கு நட்டு ஜாஸ்தியா போச்சா? நட்டை வாங்க தாக்க வந்தாரோ நான் வளர்த்து குடிச்சு கடிச்சிட போற பாட்டில் அங்கேயே வை. நீங்க எங்க இருக்கு ஓட்டுதான் இருக்கு போற மாதிரி இருக்கு. பாவம் ஆசைப்பட்டு வந்துட்டாருங்க. போகிறானா எங்க போய் கொடுப்பாங்க? சும்மா போக சொல்ல நம்ம பட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துக்கணும். நாளைக்கு வரக்கூடாது. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்களா இருக்கு. பாட்டி இருக்கு டீசெண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு குடிக்கலாம். வாடகை கொடுப்பாரோ அவன் மூஞ்சில ரவுடி செய்து விட்டுருக்கோம். வேண்டாண்ணா அங்க போகாதே அவள் குடிச்சிருக்கா. சும்மா நிறுத்து. அது ராத்திரி
என்னமா மாதிரி கிடக்குறது? எனக்கு ரெடி பயம். தட்டி கேட்க போற நியாயத்தை என்னப்பா உங்க வீட்டுல வந்து இப்படி கூத்தடிக்கிறே, இது உங்களுக்கே நல்லா இருக்கும். நீ யாரு அதை கேட்க? என்ன அவ மிரட்டுறா, நீங்க பாத்து சும்மா இருக்கு. ஜாஸ்தி பேசினா பூச்சி வரதுக்கு மூக்குறது. என்ன நம்பிதானே வீடு கொடுத்தேன், நீங்க சேர்ந்து கூத்தடிக்கிறியா? என்னது கூத்தடிக்கணுமா? நாங்க அவுத்து போட்டு டங்கு டங்கு நாயிடுவேன். பொம்பளை மரியாதை பேசலாம். என்னடா நான் உங்ககிட்ட பேசலடா, நாங்க போக்கர் நாய்கிட்ட பேசுறேன். நீங்க மனுஷங்க என்ன கல்யாணம் பண்ணாங்க? குடிச்சிட்டு ஜாலியா இருந்தா அது நீ யாரா? இது ஏன் வீடு, இங்க நீங்க கல்யாணம் பண்ண நாங்க கேட்காம வேற யார் கேட்கறது? ஓ அப்படி நான் எப்படி வரேன்? நான் உங்க பாருங்க பேசுறேன். ஆமா உங்க வீட்டு மேல கேட்டு தெரியுமா? அவங்களுக்கா உங்களுக்கா இன்னும் முடிவு ஆகல. முடிவு ஆனாத்தான் உங்க வீடு எல்லா மாதிரி எனக்கு தெரியும். இப்படி வெள்ளகமான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கா பித்தரமா பேசுறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் வாடகை கொடுக்கணும் அவசியம் கூட கிடையாது. ஹோட்டல கட்டிக்கலாம், முடிஞ்சா அங்க கலெக்ட் பண்ணிக்க. நாங்க கோட்லயே கட்டுவோம். புரியுதா? எங்க இஷ்டப்பட போய் காணுவாங்க. நாய் பத்திரத்தை சைதாபேட்டை கோர்ட்ல வச்சு ஜெராக்ஸ் வச்சு வந்துயா